நான் ஒரு இடத்துல திருட போய் என் ரேகை வந்துருச்சு, கை ரேகை மாட்டிடுச்சுன்னா வேற எங்கேயும் நான் திருடல நமக்கு ரெக்கார்டே இருக்காது. 2021 அப்புறம் தான் திமுக ஆட்சி வந்த பிறகு நீங்க சொல்றது ரொம்ப நாள் ஆச்சு. 2010 இவரு கொலை பண்ணாரு, 6 மாசம் வெளில வந்துட்டாருங்க. இத பாருங்க, 3 வருஷம் குழப்பம் தான் பண்ணிட்டு இருக்கான், 3 வருஷம் கஞ்சா தான் அடிச்சிட்டு இருக்கான். ஐயா, ஆட்சியாளர் கொடுக்குற நெருக்கடி. முன்னாடியில என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னா குற்றங்கள் குறைவு கணக்குக்காக கொடுத்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா குற்றங்கள் நடக்குது என்னன்னா என் ஏரியாவுக்குள்ள கஞ்சாவோ மதுவோ கள்ளச்சாராயமோ கிடையாது அப்படின்னு உறுதியெடுத்து மெயின்டைன் பண்ணலாம். வேலை இன்னைக்கு திமுக நம்ம தலைவரா இருந்து இன்னைக்கு ஒயின் ஷாப் வந்து நம்ம தடுக்க முடியுமான்னு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு ஆரம்பத்திலே சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே இது போன்ற பிரச்சனைகள் அதிகமா நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்ல எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? ஏன்னா இது அதிமுக ஆட்சி காலத்திலயும் இது போன்ற குற்றங்கள் நடக்குது. நீங்க டேட்டாஸ், நான் ஊராட்சி மன்றத்துல அதிமுக பேர்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கேன், ஜெயலலிதா முதல்வராக இருந்திருக்காங்க 5 வருஷம். குற்றமே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கல. திமுக ஆட்சியில நான் தலைவர் பதவி போன முடிஞ்சு இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குது. நான் எஸ்பி ஆபீஸுக்கு வாட்ஸ்அப்ல பேசினேன், எஸ்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் டேட்டாஸ் வாட்ஸ்அப்ல எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு எஸ்பி சிடி வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே இவங்க சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு, அதே புதிதாக ஒரு குற்றவாளிகள் இளம் குற்றவாளி சொல்றாங்க, அவங்க இன்னைக்கு குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு எஸ்பி எதுக்கு நம்பர் கொடுக்குறாரு? எஸ்பி வருண்குமார் அவர் வந்து நம்பர் கொடுத்து புகார்னு எங்களுக்கு தெரியுங்கிறாரு. நான் கொடுத்துருக்கேன், ஸ்டேட் பண்ண வச்சிருக்கேன். நான் ஒண்ணுமே பண்றது இல்லை சார். கஞ்சா வழக்கம் 100% பதிவு செய்திருக்கிறது. புத்தனாம்பட்டியில இன்னைக்கு கிரைம் நடந்துட்டு இருக்குது. ஏன் உங்க நண்பர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. 100 நான் முக்கியமா சொல்ல மறந்தேன் சார். ஒரு அவசர உதவிக்கு 100 நம்பர் கொடுக்குறாங்கல்ல, அந்த 100க்கு நம்ம புகார் சொல்றோம்ல, அந்த புகார் ஃபாலோ எஃப்ஐஆர் ஆகிறதே இல்லை. இது ரொம்ப ரொம்ப தப்பு. 100க்கு போன் அடிக்கிறது அவசர உதவிக்கு தான். அப்ப அந்த குற்றங்களை அவன் கேட்டு அவன் ஃபாலோ பண்ணும்போது அந்த குற்றம் எஃப்ஐஆர் ஆகிறதே இல்லை. புத்தனாம்பட்டி வெள்ளக்கல்பட்டியில எனக்கு தெரிஞ்சு 3-4 இன்சிடென்ட்ல எஸ்பிக்கு பேசியிருக்காங்க, 100க்கு போன் அடிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில 100க்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு விஷயத்த சொன்னாவே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, பதில் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா நீங்க அதற்கு நேர் முரண்பாடா சொல்றீங்களா? அதனால கேட்க, அதாவது 100க்கு போன் அட்டன் பண்ணி நீங்க யாருங்கம்மா என்னன்னு சொன்னீங்க, புலிவலம் சொல்லி ஸ்டேஷன் சொன்னே அவங்க நமக்கு தொடர்பு கூறுவாங்க. அது ரெமெடி இல்லை சார். மனு பொண்ணு எஃப்ஐஆர் பொண்ணு கன்வின்ஸ் ஆகணும், அதான் கேட்கிறேன். தண்டிக்கப்படணும். நீங்க வந்து தண்டிக்கப்படாமலாம் பண்ண முடியாது. நீங்க நான் தொடர்ந்து சொல்றேன், தண்டிக்கப்பட்ட ரேஷியோ என்ன 99.99% இல்ல. 0.1% வச்சுட்டு எப்படி குற்றங்களை குறைக்க முடியும்? நீங்க 100க்கு போன் எடுங்க சார். இப்ப போனுங்க உங்க போன்ல, நீங்க 100க்கு போட்டோன்னே அது என்ன நம்ம கேக்குது, உனக்கு லாங்குவேஜா அவசரமா அவசரம் இல்லைன்னு ஒரு கேள்வியை கேக்குது. நீங்க இப்ப உங்க போனை போடுங்க சார். இது மிகப்பெரிய தப்பு. படிக்காதவன் உட்காந்து கீபோர்டு எடுத்து 1-2 போடுறான்னா அவன் அவசரமா இல்லைன்னு கேட்பானா? ஓடிக்கிட்டே இருக்கிறான், 100க்கு போன் அடிக்கிறான், ரீச் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அமைச்சர் சொல்றதுல இளம் குற்றவாளி உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து எப்படி ஜென்ரலாவே பொதுவாகவே நான் ஒரு இடத்துல திருட போய் என் ரேகை வந்துருச்சு, கை ரேகை மாட்டிடுச்சுன்னா வேற எங்கேயும் நான் திருடலைன்னா நமக்கு ரெக்கார்டே இருக்காது. என்னை எடுத்து வச்சுக்குவாங்க. நான் வேற எங்கேயும் திருட போனா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வீட்டுல திருடினவரும் இவங்க வீட்டுல திருடணும் ஒண்ணு, அப்படிதான் சொல்லுவாங்க. இதே ஆதாரோட இது பண்ண மெர்ஜி பண்ணாங்கன்னா எல்லாரோட ஆதாரில் கை ரேகை அங்கே இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஈஸியா எடுப்பாங்க. 100% கிடைக்கலன்னா கூட இன்னொரு 10% கிடைக்கட்டுமே, 20% கிடைக்கட்டுமே, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்றது இல்லைங்க. இல்லை ஆதாருங்கிறப்ப போறப்ப அது வந்து மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்தது. பல விஷயங்கள் இன்னைக்கு இளைஞர் மத்தியில சமூக வலைதளங்கள்ல கேட்குறாங்க, நீங்க ஓட்டு போடுறப்ப அதை வந்து ஓட்டு மிஷின்ல ஆதாரம் கொண்டு வந்து இணைங்க அப்படிங்கிறாங்க. இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு எளிமையா இருக்கலாம், ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இல்லை சார். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு நீங்க பிரியாரிட்டி கொடுப்பீங்களா? பணம் வாங்கிறது பிரியா, நாங்க உயிர் வாழ்றதே சிரமமா இருக்கு சார். இன்னைக்கு நான் தினசரி வீட்டுல இருந்து இறங்கி அன்றாட வேலை கழிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பிரச்சனையா இருக்குது. அதுக்கு பயன்படக்கூடிய அதுக்கு பயன்படாத ஆதரவு வேற எதற்கு பயன்படணும்? இல்ல இப்ப நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, திருட்டன் வீட்டுக்கு வரும்போது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஏன்னா அந்த சூழ்நிலையிலேயே இன்றைக்கு ஆட்சி இருக்கு, தமிழகம் இருக்கு. இப்போ எங்க கிராமத்துல மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, பெண்கள் மத்தியில என்ன தெரியுங்களா, ரோட்ல நகையை போட்டு போனா ரோட்ல புடுங்குறான், கழுத்துல போட்டுக்கிட்டு போனான். அதாவது வெளியில நடந்து போய் கழுத்துல நகையை போட்டுக்கிட்டு போனா ரோட்ல பறிக்கிறான். சரி, அதுக்கு பயந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு போகணும்னு சொன்னா வீடு போந்து திருடான்னு சொல்றாங்களே. பப்ளிக் அந்த எண்ணம் வந்துருச்சு. இது நீங்களும் நானும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக்கு அந்த எண்ணம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் புதுசு. நான் தான் சொல்றேன் சார், இந்த 3 ஆண்டு காலமா இல்ல, அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறீங்க. இல்ல 2021 அப்புறம் தான் திமுக ஆட்சி வந்த பிறகு. நீங்க சொல்றது
ரொம்ப நாள் ஆச்சுன்னு சார் சொல்றீங்க. 2011 ஆனா எப்பன்னு கேக்குறப்ப திமுக ஆட்சிக்கு வந்து ஆமா. 2021ல இருந்து சொல்றீங்க. 2011-16 ஆட்சியில் இருந்தப்போ ஒரு நிமிஷம். அப்ப உங்கள் நோக்கம் எல்லாம் ஆட்சியையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் குறை சொல்வதுதான் தவிர இங்க இருக்க குற்றங்களை அடையாளப்படுத்துவதா இல்ல, அப்படிதானே? இப்ப நீங்க சொல்றது இது குற்றம் கொஞ்சம் நாளா வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி, அண்ணே சொல்றது சரி, ஏத்துக்கலாம். ஆனா நீங்க 2001ல இருந்து தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமா 2021 சரி மன்னிக்கும் 2021ல தான் இந்த சம்பவங்கள் அதிகமா வருதுங்கிறப்பதான் உங்கள் மேல ஒரு கேள்வி வருது. நீங்கள் வந்து மக்களுக்காக பேசுறீங்களா இல்ல திமுகவை எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக பேசுறீங்க? இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அதிமுக ஆதரவா நீங்க செயல்படணுங்கிற கேள்வியை நீங்க மறைமுகமா கேட்க வைக்கிறீங்க. நான் சொல்றேன். சரி, நீங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த வேதா நிலையம் போய சொல்லக்கூடிய அந்த வேதா நிலையத்தை அரசு நினைவு மாற்றணும்னு சொல்லி அன்றைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து தீர்மானத்தை பாஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அவர்களுக்கு நினைவிடமாக அந்த இடத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டது நான் அன்றைக்கு. அதனால நான் மிகப்பெரிய திரடனைகளாம் சந்திச்சேன். நான் அதை பற்றில சொல்ல வரல. எதுக்கு சொல்றேன்னா, அதனால தவறு எங்கே நடந்தாலும் கேட்க வேண்டியதான் என்னோட பொறுப்பு. நான் நிறைய ஆர்டிகல் அதிமுக பேரில் எழுதியிருக்கிறேன். எதுக்காக இந்த கேள்வி வச்சேன் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இந்த ஆட்சியில் இது போன்ற குற்றங்கள் அதிகமாயிருது அப்படின்னு சொல்றதுனால நான் இந்த விஷயங்கள் வைக்கிறேன். ஆனா நீங்க பல விஷயங்கள்ல பொதுவான விஷயங்கள்ல நீங்க செயல்படுறீங்க, அதை நம்ம ஏத்துக்கிறோம். சரி, இப்ப இந்த விஷயத்திற்கு வாங்க. ஆமா சார். இப்போ இந்த குற்றங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷத்துல 2021 பிரேம் நடக்குது. வழக்கு விரைவாக முடிச்சிருந்து கன்விக்ஷன் ரேஷியோ அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முனைப்பு காட்டணும். நீங்க புதுசா ஆட்சிக்கு வரீங்க, வித்தியாசம் என்ன வித்தியாசத்தை காமிக்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஜமாபந்தி போட்டுருந்தாங்க, நம்ம வந்து நடமாடும் முகாம் போட்டோம். இவங்க வந்தோடனே ஃபாஸ்ட்டாக வழக்க முடியுங்க. செஷன்ஸில் தண்டிக்கப்படணும், ஹைகோர்ட்டில் தண்டிக்கப்படணும். அதுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுங்க சார். எல்லாரோட வருத்தம்னு சொல்கிறேன். டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் 11, 12, 13 வருஷம் கழிச்சு வந்த தீர்ப்பில் 9 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க ஹைகோர்ட்டில். ஆட்சியாளரே விட்டுருவோம், போலீஸ் எடுத்துக்குவோம். இன்னைக்கு ஒரு சொல்றாரு, போலீஸை கேளுங்கன்னு கூட அன்னைக்கு சொல்றாரு, ஒரு பேட்டியில் சொல்றாரு அமைச்சர்கள்லாம். 9 பேர் விடுதலைங்க. இது வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. குற்றங்கள் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை, குற்றவாளி எல்லாரும் ஜாமீன்ல வெளியில வந்துடுறான். அவர் கொலை பண்ணாரு 3 மாசம் வெளில வந்துட்டாருங்க, இவரு கொலை பண்ணாரு 6 மாசம் வெளில வந்துட்டாருங்க. இதை பாருங்க, 3 வருஷம் குழப்பம் தான் பண்ணிட்டு இருக்கான், 3 வருஷம் கஞ்சா தான் அடிச்சிட்டு இருக்கான். யாரும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதெல்லாம் சொன்னா அப்ப இன்னும் சட்டத்தை கடுமையாக்க வேணும், அப்படிதானே சொல்ல வரீங்க? முனைப்போடு செயல்படணும், கூர்மையா செயல்படணும். நான் சொன்ன நிறைய டெக்னாலஜி. இப்ப இருக்க சட்டத்தையே சிறப்பா செயல்பட்டாவே குற்றங்களை தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சார், விட்னஸ் ஐ விட்னஸை மட்டுமே வச்சு நிறுத்த முடியாது. அவன் திடீர்னு கவுத்துட்டுருவான் அல்லது குட்டப்பு ஐ விட்னஸா போயிடும். அப்ப தடயங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காவல் நிலையம் இன்னைக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா, கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் சார், உங்ககிட்ட நேரடியாக கேட்போம். கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க, கிரீவன்ஸ் லைன்ல நிக்கிறீங்க, மனு கொடுக்குறீங்க, மனு ரசீது கொடுக்குறாங்கல்ல, ஏன் போலீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கொடுக்க சொல்லுங்க சார். நீங்க 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 குற்றவாளியெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம், நம்ம அவங்க பக்கே போவோம். குற்றவாளியை கண்டுபிடிக்க வேணாம், தண்டிக்கவே வேணாம். எங்களுக்கு 100% மனு ரசீது கொடுக்க சொல்லுங்க. நாங்க மக்கள் வந்து எல்லாரும் படையெடுத்துருவாங்க கோர்ட்டுக்கு. ஐயா எங்களுக்கு மனு ரசீது கொடுத்தாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, எதுவுமே நடவடிக்கை இருக்குல்ல, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இங்க நீங்க மனு பாத்தீங்க என்ன சார் இது? நமக்கு எவ்வளவு படிச்சோம்? 21, 19, 8, 8ல 2 கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா 50% எஃப்ஐஆர் போடல அப்படின்னா ரொம்ப கடினம். அப்ப வர்ற வழக்குகளுக்கு எல்லாமே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்றீங்க? கரெக்டாக எஃப்ஐஆர் போடணும். உங்க வேலையில வழக்கு தன்மையை பொறுத்து தானே, அங்க இருக்க ஆய்வாளர் அந்த வழக்கு தன்மையை பார்த்து தானே, அது அவரோட அதிகாரம் தானே. மனு ரசீது கொடுங்க, அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணாதீங்க, மனு ரசீது கொடுங்க. இவர் வந்தாரு, இவர் இந்த புகார் கொடுத்தாரு, அதுக்கு நாங்க மனு ரசீது கொடுங்க. நடைமுறையில மனு ரசீதே கொடுக்க மாட்டாங்க, மனு ரசீது கொடுக்க மாட்டாங்க. நேயர்களோட விருப்பமா கேட்கிறேன், காவல்துறை என்ன காரணத்திற்காக அந்த மனு ரசீதை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சியாளர் கொடுக்குற நெருக்கடி. முன்னாடி எல்லாம் என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னா, குற்றங்கள் குறைவுன்னு கணக்குக்காக கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சுன்னா குற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல போறாங்க கொஞ்ச நாள்ல. ஏன்னா எஃப்ஐஆர் ஆகாது இல்ல. மனு ரசீது மறுக்கிறதுக்கான காரணம் ஆட்சியாளர்களின் அழுத்தம். ஆமா, ஆட்சியாளர் அழுத்தம் தான். இப்ப இவங்களுக்கு என்ன தனிப்பட்ட விரோதம் என்ன இருக்கு மக்கள் மேல? இவங்களுக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை, ஆட்சியாளர் நிர்பந்தம் தான் காரணம். இல்லைன்னா அமைச்சர் இந்த மாதிரி பேசவே கூடாது. குற்றம் நடக்கதான் செய்ய, நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கேளுங்க அப்படின்னா அமைச்சரை நம்ம அதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடியே அமைச்சரை வர சொல்லுவோம், 4 கிலோமீட்டர் கோடு போடுவோம், மக்களை கூட்டிக்கல எத்தனை கூட்டம் நடந்திருக்குன்ட்டு. எஃப்ஐஆர் போடல, என்ன சொல்ல போறதுக்கு தீர்வு? விஷயம் இவங்களுக்கு எதுக்குமே தெரியல. இவங்க எப்படியா தட்டி கழிச்சுட்டு போகணும். நிருபர்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போகலாம்.
இப்போ இது போன்ற குற்றங்களை தடுக்கிறதுக்கு சரியான தீர்வுன்னா நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? மக்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து விழிப்புணர்வு, ரெண்டாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த இளம் குற்றவாளிகள் எங்க இருந்து உருவாகுறாங்க? இளம் குற்றவாளிகள் இன்னைக்கு கஞ்சாவுல இருந்து தான் உருவாகுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அவேர்னஸே கிடையாது. பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு பெற்றோர்களை மிரட்டக்கூடிய இடத்துக்கு பிள்ளைங்க போயிட்டாங்க. கட்டுப்படுத்த முடியல, கலாச்சார சீரழிவு வந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு கஞ்சாவையோ இதையோ நம்ம அவசியம் பரிசோதிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அவசியம் பேசணும். உள்ளாட்சி பிரதிநிதி ரொம்ப விழிப்போடு செயல்படும். அவங்க வந்து 100% இருந்தாங்கன்னா அவங்க வேலை என்னன்னா, என் ஏரியாவுக்குள்ள கஞ்சாவோ மதுவோ கள்ளச்சாராயமோ கிடையாது அப்படின்னு உறுதி எடுத்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு பயம் வரமாட்டா சார். அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அவங்ககிட்ட தான் விஷயம் இருக்கு. அவங்களே இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில எந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் அந்த துணிச்சலே கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், இன்றைக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுறாங்க, உங்கள் பகுதிக்குள்ள மதுபான கடை அமைப்பதற்கான இடம் எல்லாம் பார்த்தாச்சு, இதனை உங்களால் தடுக்க முடியுமா? போராட்டங்கள் இல்லாம உங்கள் தலைவர் என்கின்ற அந்த அதிகாரத்திலிருந்து இதனை உங்களால் தடுக்க முடியாது. அப்ப தலைவருக்கு என்னதான் அனுமதி? பாராளுமன்ற அதிகாரம் எல்லாம் கிராம சபை கூட்டத்துக்கு இருக்கு. அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு தலைவர் நீங்க வந்து இது தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? எப்படி? அதெல்லாம் காலம் மாறி சார், ஒரு மாயை மாதிரி ஆயிடுச்சு. அதிகாரமற்ற பதவியாக ஊராட்சி மன்ற தலைவர் வந்துட்டாங்க. நான் 100% வெளிப்படையாக சொல்ல, எல்லாத்துக்கும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் பார்க்குறாங்க, மத்திய அரசு பார்க்குறாங்க, IAS IPS அதிகாரிகள் பார்க்குறாங்க, பொதுமக்கள் நிறைய பார்க்கணும். ஊராட்சி மன்ற தலைவருக்கான அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அவர்களை மக்கள் தேடணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு அந்த நிர்வாகத்தை வந்து பிடுங்கிட்டாங்க. மாநில அரசு நிதி கிடையாது. அவன் வந்து நீங்க ஆன்லைன் எல்லா சிஸ்டம் கொண்டு போயிட்டாங்க. ஏன் நீ தண்ணி வரி கட்டலன்னு உங்களால கேட்க முடியாது. ஆனால் அவன் நம்மளை கேட்பான், ஏன் ரோட்ல லைட் எரியல, நீ ஏன் வீட்டு வரி கேட்க முடியாது. அவன் கட்டினானா கட்டல நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். கிளர்க்கு போய் வீடு விட வரி வாங்குற மேட்டர்லாம் இல்லை, நடமாடி வரி வாங்குற மேட்டர்லாம் இல்லை, முடிஞ்சிருச்சு சார். அதிகாரம்லாம் போயிடுச்சு. அவரு கிராம சபை தீர்மானம் பாஸ் பண்ண முடியுது. அவர் திறமையில தன்னிச்சையாக இருந்து அவரோட சொந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து அரசாங்கத்தை நேரடியாக முறையிட்டு உண்மையிலேயே ஃபேக்ட் எல்லாம் சொல்லி நம்ம சொல்ற மாதிரி வாங்க வந்து பாருங்க இந்த ஊரை, அப்படி ரெக்வஸ்ட் பேசிஸ் தான் இனிமேல் போகணுமே தவிர ஒரு தலைவருக்கான அதிகாரத்தில் இருந்து அந்த மதுபான கடையை தடுக்கவே முடியாது. அதே இப்ப ரேஷன் கடைக்கு இப்ப நேத்து இந்த இடத்துல நீங்க 2011 இருந்து 2016 வரலும் புத்தனாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரா இருந்திருக்கீங்க. அன்றைக்கும் இதே சூழ்நிலையா இல்ல மாறி இருக்கா? காலம் அப்படியே வர கழுத தெரிஞ்ச கல்யாணம். நீங்க எப்படி அன்றைக்கு தடுத்தீங்கன்னு கேட்கறேன். இல்ல, அதுக்கு நம்ம வந்து ஒயின் ஷாப் எடுத்து 2009 மக்கள் போராட்டத்தின் மூலமா. அதனாலதான் தலைவராகவே வந்த 2011. தலைவரா வந்த பிறகு நான் சொல்லிட்டேன், போன கடை போனதுதான், திரும்பி வரக்கூடாது. இப்ப இன்றைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு கிடையாது. 2009 முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு திமுக நம்ம தலைவரா இருந்து இன்னைக்கு ஒயின் ஷாப் வந்து நம்ம தடுக்க முடியுமான்னு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு போராளிகளை பார்க்கவே முடியல. நிறைய போராளிகள் காணாம். நான் வெளிப்படையா சொல்றேன் சார், நான் இதுல யாருக்கு மேல எனக்கு வருத்தமே கிடையாது. போராட்டம் சிந்தனைக்குள்ள போராளிகள் இன்னைக்கு அரிதாக்கி விட்டார்கள். காரணம் இதே சின்ன உதாரணம், நெருங்கிய நண்பர் கோவன், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவன் அதிமுக அமைச்சரவை பிரிவில் ஜெயலலிதா அவர் முதல்வர் இருந்தபோது அவர் சிறையில் இருந்திருந்தாங்க. சிறையிலிருந்து வெளியே திருச்சிக்கு வந்தபோது அவர் பக்கத்தில் உட்காந்து நான் பேட்டி கொடுத்தேன். அவர் பேட்டி கொடுக்கும்போது நான் அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அன்னைக்கு நான் ஒரு MRF கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ப்ளூ கலர் ஷர்ட். அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். இன்னைக்கு அவரெல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு பேச முடியல. என்ன காரணம்? எப்படி கோவன்லாம் இன்னைக்கு அமைதி ஆகுறாரு? பயம்.